Hi, hello friends, welcome to Pencil Kuchi channel. லாண்ட்ரி பேஸ்கெட் வாங்க போகிறீங்களா? அப்போ ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஒன்று, ஷேப் ஒன்று. நம்ம பார்ப்போம், ஓகே பெரிய சைஸாக இருக்குது, நம்ம வந்து நிறையா ட்ரெஸ்ஸு வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை எந்த இடத்துல வைக்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்காது, இல்லாட்டி ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்படி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பார்க்குற இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து கீழே சின்ன சைஸாகவும் மேலே வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பு. இதில் வந்து நிறைய வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்மெல்லெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அந்த டெப்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக. நம்ம வாஷ் பண்ணுற துணி வந்து ஹேங்கரில் இருக்கும், அப்புறம் பாத்ரூமில் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். துவைக்கிறப்ப மழை மாதிரி குவிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஓகே பாதி வந்துருச்சு, நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற மாதிரி இது இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் துவைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா 45க்கு 37 சென்டிமீட்டரும், ஹைட்டு வந்து 60 சென்டிமீட்டரும், கீழே வந்து 21 சென்டிமீட்டரும் இருக்குது. இப்போ பேஸ்கெட்டில் வந்து ஹைட்டு கம்மியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட இருக்கும். ரூமில் வந்து நமக்கு கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு அந்த முக்கோண வடிவம் மாதிரி பேஸ்கெட்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் செல்ஃபில் வைப்பாங்க. அதுக்கு சைஸ் தகுந்த அப்படி ஹைட்டு கம்மியாக வாங்கலாம். ஒரு சிலர் வந்து வென்டிலேட்டர் கொடுத்த கபோர்டில் வந்து இந்த பேஸ்கெட்டை வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப அந்த கபோர்டோட ஹைட்டு ப்ளஸ் கீழே வந்து அதோட அகலம் இது மாதிரி நம்ம அளந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த அப்படி சூஸ் பண்ணலாம். இது வந்து நாங்கள் ஷாப்பில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 ருபீஸ். இப்போ நம்ம அடுத்து ஒரு பேஸ்கெட்டை பார்க்கலாம். இது வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா வீட்டில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து கீழே வந்து அந்த ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே சின்னதாகவும் மேலே பெருசாகவும் இருக்கும். இது வந்து டிசைனுமே கம்ப்ளீட்டாக வேறு, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப. இந்த பேஸ்கெட் மூடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஆஷ் கலரில் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பட் அங்கே ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, நான் இங்கிட்டு ரெண்டும் அந்த பிளாக் கலராக அது வந்து கேப்பு. அந்த கேப் வழியாக வந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம ரெண்டு பேஸ்கெட்டையுமே நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணலாம் பிளாஸ்டிக்கு அப்படிங்கிறதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு வந்து 1500 சம்திங். ஆனால் வந்து 850 ருபீஸ்க்கு வந்து செல்லிங் ப்ரைஸு. இது வந்து ஷாப்பில் வாங்கினது தான். இதோட ஹைட்டுமே பார்த்திங்கன்னா 55 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. டாப்பில் வந்து 44க்கு 33 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த பேஸ்கெட்டை வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மட்டுமே போடுறதுக்கு இல்லாமல் நம்ம மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த தொடப்பம், அதுக்கப்புறம் மாப்பு இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிட்ஸோட அந்த டாய்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பேஸ்கெட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.